இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸில் தான் ஒரு சம் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா சீட்ஸ் இருக்கான், என்னென்ன கோர்ஸுக்கு, மேக்ஸுக்கு, ஃபிசிக்ஸுக்கு, பயாலஜிக்கு, அது என்ன ரேஷியோவில் அந்த ஸ்கூலில் இருக்கான், 5:7:8 ரேஷியோவில். இப்போ அந்த ஸ்கூல் போர்டு என்ன பண்ணியிருக்குன்னா அந்த சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கு. அது எப்படின்னா 40%, 50%, 75% ரெஸ்பெக்டிவாக. மேக்ஸுக்கு 40, ஃபிசிக்ஸ்க்கு 50, பயாலஜிக்கு 75% சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே, நல்ல விஷயம் தானே நினச்சிங்கன்னா நம்மள்ட்ட ஒன்று கேட்குறாங்க, அப்படி இன்க்ரீஸ் பண்ணால் இந்த புதுசாக இன்க்ரீஸ் பண்ண சீட்ஸோட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. பண்ணலாமா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன சப்ஜெக்ட்டு, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, பயாலஜி. ஸோ அதோட ரேஷியோ அப்படி எழுதிடலாம், 5:7:8. ஸோ இப்போது மேக்ஸுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க, 40. இப்போது வந்து 40% சீட்ஸ் எடுத்து அதுக்கு ரேஷியோ கேட்கல, 40 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், இதை 40ஆல் இல்லை 140ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ இட் வில் பி இன்ட்டு 140/100. அடுத்து ஃபிசிக்ஸ்க்கு எவ்வளோ சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 50%. அப்போ எப்படி எழுதணும், இன்ட்டு 150/100. ஃபைனலி பயாலஜிக்கு எத்தனை சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 75% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்டு 175/100. ஸோ இதை சால்வ் பண்ணாலே நமக்கு என்ன கிடச்சிரும்னா நமக்கு தேவையான ரேஷியோ கிடச்சிரும். இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்து இது எல்லாத்தையும் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணுறாங்கன்னா, இன்க்ரீஸ்னால் 100 + இந்த பர்சன்டேஜ், அதனால தான் 140 வந்துச்சு. இது டிக்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 100 - 40னா 60%ஆக போயிருக்கும். ஓகேவா? ஸோ இது என்னன்றது முக்கியம். இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால 100+ ஆட் பண்ணி நம்ம இதை போட்டுட்டோம். ஓகேவா? ஸோ மேக்ஸோடது மேக்ஸுக்கு, ஃபிசிக்ஸோடது ஃபிசிக்ஸ்க்கு, பயாலஜியோடது பயாலஜிக்கு. ஓகேவா? இதில் கரெக்டாக இருக்கணும். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோமா? ஸோ 100 கேன்சல் ஆகிடும். எப்படி நம்ம ரேஷியோவில் 2 மட்டும் இருந்தால் இதையும் ஒரே டேர்மாக கேன்சல் பண்ணுறோமோ, 3 இருந்துச்சுன்னா அதே மாதிரி எல்லாத்துலேயும் ஒரே டேர்ம் இருக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே எல்லாத்துலேயும் டிவிஷனில் 100 இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணியாச்சு. அடுத்து 5ஆல் கேன்சல் பண்ணலாமா? 1 5s are 5, 3 5s are 5, 0, 3 5s are 15, remainder 2, 5 5s are 25. ஸோ மேலே 35 வந்துடும். ஓகேவா? ஓகே, அகெயின் 5 டேபிளால் பண்ணலாம், இல்லை இப்போ 7 டேபிளால் பண்ணலாம். 7 2s are 14, ஸோ 20, 1 7 is 7, 5 7s are 35. ஓகே, இப்போ 5ஆல் பண்ணலாமா? 1 5 is 5, 6 5s are 30, 4 5s are 20. ஸோ இங்கே 8 இருக்குது, 6 இருக்குது, 4 இருக்குது. அப்போ அகெயின் 2ஆல் பண்ணலாம். 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are 8. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, இந்த மேக்ஸ் சைடில் 2 மட்டும்தான் இருக்குது, ஃபிசிக்ஸ் சைடில் 3 மட்டும்தான் இருக்குது, அண்ட் பயாலஜி சைடில் 4 மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு தேவையான ரேஷியோ என்ன, 2:3:4. இது எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏ. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு அவங்க இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ண போகிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். ஃபிசிக்ஸ், அதாவது அவங்க என்ன பேட்டர்னில் கொடுத்துருக்காங்கன்றதை கிளியராக பார்க்கணும். நமக்கு மேக்ஸு, ஃபிசிக்ஸு, பயாலஜின்னு சொல்லிட்டாங்க, இந்த இடத்துல ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதே மெத்தட்லேயே நம்ம இங்கே எடுத்துக்கலாம். இப்போ இன்க்ரீஸ்ன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா multiplied by 100 + 40, அப்போது 140/100 அப்படி வரும். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க.